தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருச்சு. தமிழ்நாட்டுல வாழவே முடியாது. தமிழ்நாடு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் பொம்மை முதலமைச்சர் தமிழ்நாட்டுல இருக்கிற வளர்ச்சி எல்லாம் சிதைச்சிட்டாரு, கடை வாங்கி குமிச்சிட்டாரு, தமிழ்நாடு முடிச்சிட்டாரு, கல்வி போச்சு. வணக்கம் தோழர்களே. அடிபணிவது, மண்டியிடுவது, சாஷ்டாங்கமா கால்லே படுத்துறது, இதெல்லாம் அரசியல்ல சகஜமப்பா அப்படின்னு போற ஒரு கூட்டம் இருக்குன்னா அது சங்கி கூட்டமா தான் இருக்கும். தமிழ்நாடு எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது, அசுர வளர்ச்சி அடைந்திருக்கிறது, வேற லெவல் வளர்ச்சியில இருக்கு அப்படின்னு நாடாளுமன்றத்துல நிதியமைச்சர் சொன்ன பிறகு தமிழ்நாட்டுல இருக்கிற மத்த எல்லா சங்கிகளும் மொத்தமா காலில் விழுந்திருக்குங்க. தமிழ்நாடு மாதிரி உண்டான்னு பேசிருக்கு. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருச்சு, தமிழ்நாட்டுல வாழவே முடியாது, தமிழ்நாடு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலம், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் பொம்மை முதலமைச்சர் தமிழ்நாட்டுல இருக்கிற வளர்ச்சி எல்லாம் சிதைச்சிட்டாரு, கடை வாங்கி குமிச்சிட்டாரு, தமிழ்நாடு முடிச்சிட்டாரு, கல்வி போச்சு அப்படின்னு உளறிக்கிட்டு இருந்த எதிர்கட்சி கும்பல்ல, அது குறிப்பா பாஜக சாஷ்டாங்கமா பணிஞ்சிருக்குங்க. எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. உங்களுக்கு நல்லா தெரியும், இந்தியா டுடே ஆண்டுதோறும் கருத்து கணிப்பு எடுக்கும். அப்படி கருத்து கணிப்பு எடுக்கும் போதெல்லாம் முதல் 10 இடங்கள்ல இருக்கிற முதலமைச்சர்கள் குறித்த கருத்து கணிப்பு எடுக்கும். அந்த முதல் 10 இடங்கள்ல முதல் 5 இடத்துல தொடர்ந்து இருக்கிற முதலமைச்சர் யார் அப்படின்னா அது ஸ்டாலின் அவர்கள் தான். இன்னொன்னு சொல்ல போனா 2020கள்ல எல்லா துறைகளிலும் பின்னாடி சிதைவடைந்திருந்த தமிழ்நாட்டை தூக்கி பிடிச்சு இப்போ பல துறைகள்ல முதலிடத்திலும் 2ஆம் இடத்திலும் நம்ம வந்திருக்கோம். குறிப்பா சொல்றதா இருந்தா இந்த 5 இடங்கள்ல 2021 இருந்து முதலிடத்துல இருந்தவர் மு.க. ஸ்டாலின். எப்படி பார்த்தாலும் 2ஆம் இடம் 3ஆம் இடம், முதல் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம், இப்படி மாத்தி மாத்தி வர்றாரு. இது பெரிய அச்சீவ்மெண்ட். இதை நான் சொல்லல, இந்தியா டுடே எடுத்த கருத்து கணிப்புல போடுறாங்க. இதை யார் சொல்றா? சி-ஓட்டர்ஸினுடைய முதலாளி சொல்றாரு, உருவாக்குனவர் சொல்றாரு. சி-ஓட்டர்ஸ் அமைப்பு உங்களுக்கு தெரியும், தேர்தல் காலங்கள்ல கருத்து கணிப்பு எடுக்கிற ஒரு அமைப்பு. இந்த தேர்தல் காலத்துல கருத்து கணிப்பை ஓரளவுக்கு துல்லியமாக எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக 400 சீட்டை நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு எல்லா ஊடகங்களையும் சொல்ல வச்சாங்க. ஆனா அன்றைக்கும் கூட 240 தாண்டாதுன்னு புள்ளி விவரத்தை துல்லியமா சொன்ன ஒரு அமைப்பு சி-ஓட்டர்ஸ் அமைப்பு. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலையும் பாஜக பருப்பு வேகாது, தமிழ்நாட்டுல 39 இடங்களை போற போக்குல திமுக கூட்டணி வெல்லும் என்று சொன்னதும் சி-ஓட்டர்ஸ் தான். நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதியை அடிச்சு தூக்கணும், 40க்கு 40 அடிச்சு தூக்கணும். இதுல அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஒரு முதலமைச்சர் 5 ஆண்டுகளாக மாநிலங்களை சிறப்பாக வழிநடத்திய முதலமைச்சர்களுடைய பட்டியல்ல, சிறந்த முதலமைச்சர் பட்டியல்ல தொடர்ந்து இருப்பது என்பது சாத்தியமில்லை, அசாத்தியமான செய்தி என்று சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும் போதுதான் சங்கிகளுக்கு பத்திக்கிட்டு எரியும், பதறிக்கிட்டு எரியும். எதுக்கும் ஒரு சல்யூட் அடிச்சு வச்சிருவோம் அப்படின்னு ஒரு துண்டை போட்டு சீட்டை பிடிக்கிற கும்பல் தான் இந்த கும்பல். இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? இப்ப தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கின்ற புள்ளி விவரங்கள் இருக்குல்ல, அது பெரும்பான்மையாக ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளி விவரம், நம்மளா உருவாக்கிக்கிட்டதுல ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளி விவரங்கள். நிதி ஆயோக், அதாவது முன்னாடி திட்டக்குழுன்னு சொல்லுவோம், மோடி வந்த உடனே அதை நிதி ஆயோக் அப்படின்னு மாத்தினாரு வடமொழியில, சமஸ்கிருதத்துல. இதுல பாத்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக் ஒரு புள்ளி விவரம் கொடுக்குது. அதுல 2024 ஆகஸ்ட்ல வெளியிட்ட அறிக்கையில, நிதி ஆயோக் அறிக்கையில வறுமை ஒழிப்பு திட்டங்களை மிகச்சிறப்பாக செயல்படுத்தி முன்னேறி வந்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்று சொன்னாங்க. இந்த வறுமை ஒழிப்பு இருக்குல்ல, அதனுடைய ஒட்டுமொத்த உலக நாடுகளின் குறியீட்டுல இந்தியா பட்டினி குறியீட்டுல ரொம்ப முன்னாடி இருக்கு. பட்டினி குறியீட்டுல சாகுறவங்களுடைய பட்டியல் 40 கோடிக்கு மேல. இந்தியா மிக கேவலமாக அதுல இன்னும் பின்னடைவு சந்திச்சுக்கிட்டே இருக்கு. மோடி ஆட்சியில் இன்னும் பட்டினியில சாகுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல 2.5% தான் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க. அரசு என்ன பண்ணுச்சு? வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களா ஒருங்கிணைங்க, எல்லா அரசினுடைய நலத்திட்டங்களும் அந்த குடும்பங்களுக்கு மொத்தமா போற மாதிரி வாய்ப்பை உருவாக்குங்க. வீடு, பசுமை வீடா, கலைஞர் வீடு, ஏதோ ஒரு வீடு அவங்களுக்கு கிடைக்கணும், அவங்களுக்கு அடிப்படையான வாழ்வாதாரம் கிடைக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கிற அந்த 1000 ரூபாய் உறுதித்தொகை கட்டாயமா அந்த வீடுகள் கொடுக்கணும், குழந்தைக்கு படிக்கிற கொடுக்குற 1000 ரூபாய் கொடுக்கணும். அதோட சேர்த்து இலவசமா நீங்க என்னெல்லாம் மக்களுக்கு செய்யறீங்களோ அது எல்லாத்தையும் மொத்தமா தொகுத்து அந்த வீடுக்கு செய்யுங்க
அவங்கள உயர்த்தி விட்டுருவோம் அப்படின்னு ஒரு ஜீவோவை போட்டு மொத்தத்தையும் தூக்கி வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. இதத்தான் நிதி ஆயோக் பாராட்டி தமிழ்நாடு பெஸ்டா இருக்கு, முதலிடத்துல இருக்கு என்று சொல்லி இருக்கிறார்கள். ரிசர்வ் வங்கி 2023-2024க்கான பொருளாதார வளர்ச்சி குறியீடு குறித்த ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கு. அந்த ஆய்வறிக்கையில தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. நாட்டிலேயே முதலிடத்துல பொருளாதார வளர்ச்சியில இருக்கோம். நம்ம பொருளாதார வளர்ச்சி இந்தியாவே மூச்சு முட்டி போய் கிடக்கும் போது 9.6% மேல வளர்ந்துட்டோம். இது பெரிய வளர்ச்சி. அத ரிசர்வ் பேங்கினுடைய அறிக்கை சொல்லுது. இந்திய உயர்கல்வி நிறுவனங்கள் ஆய்வு, இந்த உயர்கல்வி நிறுவனங்களினுடைய ஆய்வு, அந்த அறிக்கை ஒரு முக்கியமான விஷயத்த பேசுது. அதுவும் நம்ம கையில இல்ல, மோடி கையில இருக்கிற அவர் நிறுவனம் தான். அந்த நிறுவனம் என்ன சொல்லுது? இந்தியாவினுடைய உயர்கல்வி சராசரியா 26% தான். ஆனா இவங்க 54% தமிழ்நாடு. உயர்கல்வியில ஒரு மடங்கு அப்படி ஸ்வாப் அப்படி தூக்கி அடிக்குது. ஒரு மடங்கு கூடங்க. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த குறியீடை விட ஒரு மடங்கு கூட. அப்படின்னா எவ்வளவு பெரிய அசுர வளர்ச்சியை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது உயர்கல்வியில. சாதாரண கல்வியில, உயர்கல்வியில. அடுத்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஐநா சபை பாராட்டி இருக்கு. எப்படி? மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு திட்டம் வந்துச்சு. மலங்காட்டுல இருக்கிறவங்களை கூட போய் கண்டுபிடிச்சு அவங்களுக்கான மருத்துவத்தை கொடுக்கறது. இப்ப சமீபத்துல இந்த ஒரு மாசமா மலைவாழ் மக்கள்ல 8 பிள்ளை 7 பிள்ளை 6 பிள்ளை பத்துட்டு ரத்த சோகை நோய் வந்து போய் ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில பெண்கள் இருந்தப்போ கலெக்டர்ஸே நேரடியா போய் அவங்களோட பேசி அவங்கள கூட்டிட்டு வந்து மருத்துவமனையில சேர்த்து பாதுகாத்து மருத்துவம் கொடுத்தாங்க. புரியுதுங்களா? இல்லம் தேடி மருத்துவம் வயோதிகர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டமா இருந்தது. இந்த திட்டத்தை 79வது ஐநாவினுடைய பொது சபை தான் இந்த விருதை வழங்கியிருக்கு. முனைப்போடு ஒரு திட்டத்தை செய்து முடிச்சிருக்கிறதுனால பணி முனைப்பு குழு விருது என்ற ஒரு விருது 2023-24 ஆண்டுக்கான விருதாக வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசுக்கு. இது ஐநா கொடுக்கிற விருது. இப்போ என்ன கடைசி பஞ்சுனா, நாடாளுமன்றத்துல போன 21ஆம் தேதி இணை நிதியமைச்சர் பங்கஜ் சௌத்ரின்னு பேர். அவரு இந்த பங்கஜ் சௌத்ரி இருக்காருல்ல, அவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? இந்தியாவிலேயே தனிநபர் வருமானத்துல 2வது இடத்தில் இருப்பது தமிழ்நாடு. அது எப்படி 2வது இடம்? தனிநபர் வருமானம் இந்திய குறியீட்டுல எவ்வளவு தெரியுமா? 1,16,000 ரூபாய். இதுதான் ஒரு ஆண்டுக்கு சராசரியா ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறதா இந்தியாவில இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல 1,96,000 சராசரியா ஒரு சாமானியன் சம்பாதிக்கிற ஒரு ஆள் சம்பாதிக்கிற பொருளாதாரமா இருக்கு. இது எவ்வளவு பெரிய வளர்ச்சி தெரியுங்களா? பொருளாதாரத்தை எப்படி நீங்க கணக்கிடுவீங்க? ஒரு தனி மனிதனுடைய வருமானத்தை வச்சுதான் பொருளாதாரத்தை கணக்கிட முடியும். ஒரு தனி மனிதன் வருமானம் பெருகுச்சுன்னா அவன் வாங்குற பொருள்களை அதிகமா வாங்குவான். இப்ப வாங்கும் சக்தி அதிகரிச்சா பல தொழில்கள் வளரும். அப்படி பல தொழில்கள் வளர்ந்தா பொருளாதாரம் வளரும். பொருளாதாரம் வளர்ந்தா ஒரு மாநிலம் உச்சத்துக்கு போகும். இதனாலதான் தனிநபர் வருமானத்தை நம்ம பொருளாதார வளர்ச்சியில குறியீடா பாக்குறோம். அந்த குறியீட்டில் தமிழ்நாடு 2வது இடத்தில் இருக்கு என்று பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு துணை நிதியமைச்சர். இதுதாங்க சங்கிகள்லாம் சும்மா அலற வச்சு கதற வச்சிருக்கு. நாடா இது நம்ம பாட்டுக்கு பொம்மை முதலமைச்சர்ன்றோம், தமிழ்நாடு விளங்காம போச்சுன்றோம், சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்றோம், ஆனா அது பாட்டுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கே அப்படின்னு கதறது. அதனாலதான் இன்னும் சொல்ல போனா பெண்களுடைய முன்னேற்றம், பெண்களுக்கு பாதுகாப்பு, இப்படி எல்லாத்துலயுமே முதலிடத்திலே தமிழ்நாடு வந்திருக்கு. மருத்துவ கட்டமைப்பு இருக்குல்லங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அது ஒரு புள்ளி விவரம் சொல்லுது 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் தான் இருக்கிறாங்க உலக அளவுல அப்படின்னு. ஆனா அதே கருத்து கணிப்பை எடுத்து நம்ம வச்சு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல 250 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார். இப்ப எவ்வளவு பேர்? 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் தான் உலக நாடுகளே இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல 250 பேருக்கு ஒரு மருத்துவர். இதை உடைக்கணும், இந்த கட்டமைப்பை சீரழிக்கணும் தான் மும்மொழி கொள்கை திணிக்கிறான், புதிய கல்விக் கொள்கையை திணிக்கிறான், அதோட நீட்டை திணிக்கிறான். இதெல்லாம் உடைச்சு காலி பண்ணிட்டு இந்த மருத்துவத்தை பெருமுதலாளிகளுக்கான ஒரு அசட்டா சொத்தா மாத்துறது தான் இந்த வேலையெல்லாம் பாக்குறான். அப்ப இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்ச பிறகு நம்ம ஆளுங்க சும்மா இருப்பானுங்களா? பாஜக காரனுங்க. RSS ரவி இருக்கார் இல்லையா, அதாங்க நம்ம ஆளுநர் ரவி. நமக்கு அவருக்கு டக் ஆஃப் வார் தான் நடக்கும். தமிழ்நாட்டுல எந்த திட்டத்தை நிறைவேற்றி அனுப்பினாலும் கையெழுத்து போட மாட்டாரு. நீதிமன்றத்துக்கு போய் கொட்டு வாங்கிட்டு வந்தாலும் கெத்தா நிப்பாரு. அந்த ஆளுநர் ரவி என்ன சொல்லியிருக்காருன்னா, அனைத்து துறையிலும் வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலம்னா அது தமிழ்நாடு தான். யார்கிட்ட சொல்லியிருக்காரு? இந்தியா முழுவதிலும் இருந்து வந்த பழங்குடியினரை வைத்து ஒரு விழா கொண்டாடுறாரு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி. அவர் அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா,
இந்தியாவிலேயே தமிழ்நாடு எல்லா துறைகளிலும் முதன்மை மாநிலமாக நிற்கிறது, திகழ்கிறது. என்னதான் எதிரியா இருந்தாலும் அவர் வாயிலிருந்து சொல்ல வச்சுட்டோம்ல, அதுதான் நம்ம வெற்றியே. நயினார் நாகேந்திரன் பாஜகவினுடைய லேட்டஸ்ட் தலைவரா இருக்கிறவர், அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான பேட்டியை திருச்சி விமான நிலையத்துல கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு தெரியுங்களா? தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தார். அப்ப இவர் என்ன கொடுக்கிறாரா, அவர் குணமாகி வரணும், எனக்கு உண்மையிலே நல்ல நண்பர் அவரு, இன்னும் சொல்ல போனா என் தொகுதிக்கு நாங்க கேட்ட அத்தனையும் செய்து கொடுத்தவர், எதிரியா இருந்தாலும் அவருடைய தொகுதியில இருக்கிறவங்க நம்ம மக்கள் தான் அப்படின்னு கருத்தில் கொண்டு அவர்களுக்கு எல்லாத்தையும் செய்து கொடுக்கிறார் தான் அந்த சென்டென்ஸோட பொருள். மருத்துவமனையில இருந்துகிட்டே கோப்புகள் பார்க்கிறார்னா இதை விட என்னங்க ஒரு முதலமைச்சர் செய்ய முடியும்? பாராட்டணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம நயினார் நாகேந்திரன். ஏப்பா, திமுகவை ஒழிப்பதான் உங்கள் லட்சியம், நீங்க திமுகவை ஒழிப்பவர்களாம் ஒன்றிணையுங்கள், நீங்க கடைசியில எங்க வந்து நிக்கிறாங்க, அவரும் சிறந்த முதலமைச்சர்ப்பா. சரி, இவங்க தான் அப்படி சொல்றாங்க. நம்ம அக்கா வானதி சீனிவாசன் பேட்டியிலங்க, நேரடியான தொலைக்காட்சி விவாதங்கள்ல அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களோட தமிழ்நாடெல்லாம் ஒப்பிடாதீங்க, பீகாரு அப்புறம் ஒடிசா இதோடலாம் நீங்க ஒப்பிடாதீங்க, ஏன்னா அது இயற்கையாக பின்தங்கிய மாநிலங்க, தமிழ்நாடு முன்னேறிய மாநிலங்க. நம்ம அக்கா வானதியெல்லாம் தமிழ்நாட்டுல என்ன உள்ளடி வேலை பார்த்தாங்க, கடைசியில என்ன சொல்றாங்க, தமிழ்நாடோட வேற எந்த மாநிலத்தையும் ஒப்பிடாதீங்க, வேற நாடுகளை வேணா ஒப்பிடுங்க, அந்த அளவுக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்னு நம்ம சங்கி பிசு சொல்லுது. பாத்துக்கங்க, ஒரு மாநிலம் வளருதுன்னா எதன் அடிப்படையில் நம்ம கணக்கிடணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க, கல்வி, மருத்துவம், தனி மனிதனுடைய வருமானம், இதுதான் அளவுகோலே, ஸ்கேலே அதான். கல்வியில வளர்ந்திருந்தா, தனி மனித வருமானம் வளர்ந்திருந்தா, மருத்துவ கட்டமைப்புகள் மருத்துவத்துறையில வளர்ந்திருந்தா அந்த மாநிலம் வளர்ச்சி அடைந்த மாநிலமா இருக்கும். தமிழ்நாடு இந்த துறைகளில் அடிச்சு ஆடுற ஒரு மாநிலமா மாறி இருக்கு. ஆக மொத்தம் சங்கிகளுக்கு புலி கரைச்சிருக்கு. என்னடா பண்ண போற எலெக்ஷன்ல அப்படின்னு ஒரு பெரிய பைத்தியம் முடிச்சு அலைகிற ஒரு சூழலுக்கு சங்கிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கெத்தா நின்னு அடிச்சு ஆடிட்டு இருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின்.